நல்ல வசதி வாய்ப்போடு வாழக்கூடியவர்கள் இதை நீங்க செய்யாதீங்க. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், உங்களை தேடி வரக்கூடிய வலியவர்கள், எளியவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையில பயணம் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஏழ்மையான அனாதை மக்கள், ஏழ்மையானவர்கள், பசி பட்டினியில இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்துல ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பலகீனமான மக்களிடத்துல உங்களுக்கெல்லாம் என்ன எங்களால உதவி செய்ய முடியாது, இவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் என்பதாக நீங்கள் சத்தியம் செய்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அலா துஹிப்பூன ஐ அக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக கேள்வி கேட்கிறான். யார் தன்னுடைய ஏழ்மையாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு இனிமேலே ஜென்மத்துக்கு இவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன், ரோட்ல போகக்கூடிய பிச்சைக்காரனை கூட கொடுப்பேன், ஆனா இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு நாமளே சொல்றோம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, சொந்த பந்தங்கள்ல ரத்த உறவுகள்ல ஏழ்மையாக இருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்வார், கொண்டு போய் லட்ச லட்சமா ஆயிரம் ஆயிரமா வெளியில போய் தர்மம் செய்வார். நம்மளுடைய காலங்கள்ல நடைபெற பார்க்கிறோம். வெளியில என்ன செய்வாரு, தர்மம் செய்வார், ரோட்ல போறவனெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாரு, இந்த வச்சுக்க இதப்படி அதப்படின்னு. ஆனா தன்னுடைய சொந்த பந்தங்களை அவர் மறந்துடுவார். சொந்த பந்தங்களுக்கு அவர் கொடுக்க மாட்டார். சொந்த பந்தங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக அவருடைய என்ன செய்யறார், அவருடைய வாயளவுலேயே சொல்றார். அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான், உன்னுடைய உறவினர்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக உங்களில் வசதி படைத்தவர்கள் சொல்ல வேண்டாம், அப்படி நீங்க சொல்லாதீங்க. அதே போன்று உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்கள், வலியவர்களுக்கு முதல்ல உதவி செய்யுங்க, அவங்க என்ன செய்யாதீங்க, புறக்கணிக்காதீங்க. ஆனா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அப்படி நீங்க புறக்கணிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உறவுகள்ல இருக்கக்கூடிய ஏழ்மையானவர்களுக்கு நீங்க உதவி செய்ய மாட்டேன் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்பலன்னு அர்த்தம். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்பலன்னு அர்த்தம். அப்ப யார் அல்லாஹ் மன்னிக்கிறானா, எவர் ஒருவர் தன்னுடைய உறவுகள், எளியவர்கள், வலியவர்கள், ஏழைகள், அனாதைகள், மிஸ்கின்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குவான். அல்லாஹ் மாபெரும் மன்னிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் கிருபையானவனாகவும் இருக்கிறான் என்பதாக 24வது அத்தியாயம் 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். வலியவர்கள், ஏழைகள், உறவினர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எந்த நிலை ஏற்பட்டாலும் உனக்குலாம் என்னால உதவி செய்ய முடியாது, இனிமேல் உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்பதாக யாரையும் புறக்கணிச்சு ஒதுக்காதீங்க. அப்படி ஒதுக்குனா அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் தூரமாவீர்கள் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி காண்பிக்கிறான். இது ஒரு வரலாறும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா,